இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம். சங்கீதம் 92:12. சங்கீதம் 92 நம்ம வாசிக்கலாம். ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். சங்கீதம் 92வது சங்கீதத்தை ஒருத்தர் சத்தமா நம்ம வாசிக்கலாம். பூரா சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகிய அவரிடத்தில் அழிவில்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர்வயதிலும் கனி தந்து புஷ்டியடையும் பசுமையாயிருப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இம்மட்டுமாய் ஆண்டவரே, என்னை நீர் வழிநடத்தி வெளிப்பாடுகளை தந்து நீர் பேச வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் என்ன நிலைமையில வந்திருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன். இவர்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறீர், இவர்களுக்காக நீ மரித்திருக்கிறீர், இவர்களுக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறீர். இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடியினால் இப்பொழுது ஒவ்வொருவரும் செழிக்கத்தக்கதாக, வளரத்தக்கதாக இப்பொழுது யாவரோடு கூட இடைப்படுங்கப்பா, யாவரோடு கூட இடைப்படுங்கப்பா. தகப்பனே, கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 92:12 சொல்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுரு போய் போல் வளருவான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 10வது மாதத்தில் நம்மளை செழிக்க வைத்து வளர செய்வார். இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்க செழித்து வளர்வீர்கள். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க செழித்து வளர்வீர்கள். சொல்லுங்க, நீங்க செழித்து வளர்வீர்கள். சொல்லுங்க, புதுசா இருக்கிறாங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க செழித்து வளர்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டு நீங்க கண்டிப்பா செழிப்பீங்க, கண்டிப்பா வளருவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே, என் வாழ்க்கையில எப்படித்தான் நான் வாழ போறேன்னு தெரியலையே, எங்க பார்த்தாலும் நெருக்கம், எங்க பார்த்தாலும் ஒடுக்கம், எங்க பார்த்தாலும் வெயில் போடுற ஓடு மாதிரி கருகி கருகி கீழே விழுகிற மாதிரி என் சூழ்நிலை நினைச்சது இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற அன்பான தகப்பன் தாய்மாரே, அக்கா தங்கச்சிமாரே, உங்க எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் செழிக்க போகிறீர்கள், நீங்கள் வளர போகிறீர்கள், நீங்க செழித்து 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 கனி கொடுத்து, நீங்க கனி கொடுத்து பலனை பார்க்கிற ஒரு மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க ஆரம்பிக்கிறது 26 முழுவதும் நீங்க அதனுடைய பலனை ருசித்து பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இதுவரை என் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில செழிப்பு இல்லைன்னு சொல்லுகிற உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை தேவன் தருகிறார்,
ஒரு மேன்மையை தருகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்யறாரு? தருகிறார். அல்லேலூயா. சரி, எதை போல செழிப்பிக்கலாம்? பனைய போல செழிப்பிக்கலாம். பனைமரம் எப்படி செழிக்கும் சொல்லுங்க? பனைமரத்தை பார்த்துருக்கீங்க. பனைமரம் எப்படி செழிச்சிருக்கு? பனைமரம் எல்லா நேரம் செழிப்பா இருக்கும். இந்த வேதத்தில் சொல்றது வந்து பனை மரம் அல்ல. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற செய்திக்கு இந்த பனை மரத்தை சொல்ல முடியாது. இந்த பனை மரம் ஒரு 4 வருஷத்துக்கு மழை இல்லாம போனா இது கூட பட்டு போகுது. சரிதா? இது என்ன செய்யுது? பட்டு போகுது. இந்த பனை மரத்தின் வகையை சார்ந்த அந்த ஏரியாவில் இருக்கிற, இது வந்து இஸ்ரேல் தேசத்தை மையமாக வைத்து பேசப்பட்ட வார்த்தை. சரிங்களா? அது நமக்கு புரியாது என்பதற்காக பனை மரம் என்று என்ன செஞ்சிருக்காங்க? மொழி பெயர்த்திருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்மையான மரம் என்ன? பேரிச்சை மரம் போல செழித்து. சொல்லுங்க பக்கத்தில் போறது பேரிச்சை. இப்ப பனை மரம் ஆசையா பேரிச்சை மரம் ஆசையா? ஆமா, பனைமரத்தை எத்தனையோ சாப்பிட முடியும். பேரிச்சை மரம் எத்தனை கொடுத்தாலும் பனைமரத்தை சாப்பிட்டா பித்தம் தான் வரும். ஆனா பேரிச்சம்பழத்தை சாப்பிட புஷ்டி உண்டாகும். அல்லேலூயா. அப்ப பேரிச்சை மரத்தை போல நீங்கள் நான் என்ன செய்வோமா? சரி, பேரிச்சை மரம் போல. நல்லா கவனிங்க. எது போல? பேரிச்சை மரம் போல செழிப்போமா? நல்லா கவனிங்க. பேரிச்சை மரம் எந்த தாவரமும் வளராத இடத்துல வளரும். எந்த தாவரமும் அந்த இடத்துல வளர முடியாது. வேற எந்த தாவரமும் வளராத ஒரு இடத்தில் வளரக்கூடியதா என்ன மரம்? பேரிச்சை மரம். பனை மரம் வந்து இங்க வச்சாலும் வரும், செங்கோட்டையில வச்சாலும் வரும், எங்க ஊர்ல வச்சாலும் வரும், இங்க கடற்கரை ஓரத்துல வச்சாலும் என்ன செய்ய. ஆனா அது பக்கத்துல வேறு என்ன செய்ய வரும். பேரிச்சை மரம் வைக்கிற எந்த தாவரமும் ஏன் அங்க என்ன செய்யாது? வளரவே வளராது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் போட மற்ற தாவரங்கள் என்ன செஞ்சு கருகி போயிடும். ஆனா பேரிச்சை மரம் என்னன்னா எந்த தாவரம் மட்டுமணி சொல்ற அழுத்தியே சொல்ற காரணம் உண்டு. எந்த தாவரமும் வளராத இடத்தில் யாரும் வாழ முடியாது. இனிமே நான் வாழவே முடியாது, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, இனி தொலைஞ்சு போச்சு அப்படி நினைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தான் வார்த்தை வருது. நீங்க வாழ முடியல நினைக்கிற அதே இடத்துல நான் உங்களை வாழ வைப்பேன், உங்களை செழிக்க வைப்பேன், உங்களை உயரம் பண்ணுவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, இனி என் வாழ்க்கை வாழ முடியாது. இதுல யாராவது வாழ முடியுமா? யாராவது உனக்கு யாருக்குமே என் வாழ்க்கை இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நிறைய பேர் சொல்லுங்க எனக்கு என்னால இது மாதிரி யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துருக்க என் நிலைமை யாருக்கு வந்துருக்க கூடாது. அப்படி சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க பாத்தீங்களா? உங்களை தான் சொல்றாரு ஆண்டவர், உங்களுக்கு தான் சொல்றாரு. நீங்க எந்த இடத்துல வாழ முடியாது, எனக்கு இது போல வரக்கூடாது நினைக்கிறீங்களே, உங்க வாழ்க்கை செழிக்குது. அல்லேலூயா. எந்த தாவரமும் வளர முடியாத இடத்துல ரூத், நல்லா கவனிங்க, ரூத் சபிக்கப்பட்டவன். ரூத் வாழ வேண்டிய இடம் மோவாப். சரிங்களா? வாழ வேண்டிய இடம் மோவாப். ஏன்னா சாபம் உள்ளவள் வாழ வேண்டிய இடம் சாபம் நிறைந்திருக்கிற மோவாப்ல, சாபம் நிறைந்திருக்கிற மோவாப்ல தான் வாழணும். அது எப்படி வாழணும்? பட்ட மரமாய் போனா. இந்த மோவாப்பை ரூத் எப்படி ஆயிட்டா? பட்ட மரம். கணவனை இழந்துட்டா, பட்ட மரமா போயிட்டா. இப்ப பட்ட மரமாய் சபிக்கப்பட்டவளாய் சாபம் நிறைந்த பூமியில வாழ வேண்டியவள். ஆனால் தேவன் வாழ முடியாத, அதாவது சாபம் உள்ள ஆட்கள் யார் எங்க போக முடியாது? எருசலேமுக்குள்ள போக முடியாது, பெத்லகேமுக்குள்ள போக முடியாது, யூதாவின் தேசங்களில போக முடியாது. அங்க போனா அழிச்சிருவாங்க, கொன்றுவாங்க. ஏன்னா மோவாப்னா இஸ்ரவேலருக்கு அருவருப்பானவர்கள், வர்றவங்களை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. வாழ முடியாத இடம் ரூத்துக்கு, வாழ முடியாத ஒரு இடம் தான் எந்த இடம்? பெத்லகேம். சரிங்களா? ஆனா எல்லாரும் வாழ்றாங்க, ஆனா ரூத்துக்கு வாழ முடியாத இடம். சரிங்களா? அங்க எல்லாரும் செழிப்பா இருக்கிறாங்க, ஆனா ரூத்து அங்க போய் செழிப்பு அடைய முடியாது. ஏன்னா அவ வீட்டுக்காரனை இழந்துட்டா. வீட்டுக்காரன் இருந்தா இவன் சேர்ந்து போய் அங்க இருக்கிற காணியாட்சியை வாழலாம். ஆனா அவன் போக முடியாது, வீட்டுக்காரன் இல்லாதனால இப்ப காணியாட்சியும் போச்சு. அப்ப வாழ தகுதி இல்லாத ஒரு இடத்துல ரூத்துவ இயேசு கொண்டுட்டு போய் அந்த ரூத்த செழிக்க பண்ணினார். அல்லேலூயா. எந்த அவளுடைய கணவன் இருந்தா எந்த அளவுக்கு அவள் வாழ்க்கை உயருமோ அந்த
அவன் வாழ்க்கை உயர்ந்து தாவீதின் சந்ததியிலே அவருடைய பேர் பேசப்படும்படி, அவருடைய சந்ததியிலே இயேசு பிறக்கப்படும்படியாய் ஆண்டவர்களை உயர்த்தினார். வாழ முடியாத இடத்துல தான் ரூத் வளர்ந்தான். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல நான் வாழ முடியாதா, இந்த இடத்துல நான் வாழ முடியாதா, இனி எனக்கு வாழ்க்கை இல்லையா, என் வாழ்க்கை கழியிருச்சு, என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, எனக்கு வருகிறது மாதிரி யாருக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிற உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ யாரும் வாழ முடியாத இடத்துல உன்னை வாழ வைக்கிற தேவன். நீ யாருமே செழிக்க முடியாத இடத்துல உன்னை செழிக்க வைக்கிற தேவன். அவனை ஆண்டவர் செழிக்க வைக்கிற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே ரூத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதா இந்த பேரிச்சை மரம் எங்கே வளரும்னா வனாந்திரத்துல வளரும். எங்கே வளர? வனாந்திரத்துல வளரும். அப்படின்னா என்னது? வனாந்தரம் என்பது ஒரு வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நீ மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். அப்படி என்ன அர்த்தம்? மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மா திருப்தி ஆக்குனா, இப்ப நமக்கு யாருக்கும் சோத்துக்கு பஞ்சமா? சோத்துக்கு பஞ்சம் இல்லை. சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சமா? இல்ல. இதை வறட்சி சொல்லுவாங்க. தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியல, இதை வறட்சி சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. ஒரு சொல்லுங்க சொல்றாரு இருக்கு, உனக்கு யாருக்குமே வரக்கூடாத அல்லது நடக்கவே அரிதா இருக்கிற காரியம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் வறட்சி. அதாவது அரிதா இருக்கிற காரியம். வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நடக்குமா அப்படி நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த காரியத்தை தான் சொல்றாரு வறட்சின்னு. அப்ப என்னன்னா, வறட்சியான இடத்துல வாழுகிற இந்த மரம், இந்த பேரிச்சை மரம் என்ன பண்ணுச்சா? செழித்தது. மற்றதெல்லாம் கருகினது, இது செழித்தது. அன்பான தேவஜனமே, மற்றவர்களுக்கு கிடைக்காத அரிதான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார், உனக்கு செய்வார். இது மாறுமா? இந்த வீட்டுக்காரன் மாறுவானா? இவன் உண்மையில நல்லவன் ஆயிடுவானா? நீ நினைக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு, ஆண்டவர் உன் வீட்டுக்காரன் மூலமாகவே நீ செழிப்பாய். அல்லேலூயா. உன் வீட்டுக்காரன் மூலமாகவே செழிக்கிற நாட்கள் வருகிறது. உன் நாட்கள் என்ன செய்து வருகிறது. அப்ப வனாந்திரத்துல செழிக்க முடியுமா? எனக்கு யாருமே இல்லை, ஒருவரும் இல்லை, உதவி செய்ய மாமனார் வீட்டுல ஒண்ணும் இல்ல, மாமியா வீட்டுல ஒண்ணும் இல்ல, எனக்கு யாருமே இல்லப்பா, ஒருவரும் இல்லப்பா, நான் அனாதை. அப்படி நான் முன்னேற முடியும்? எப்படி நான் முன்னேற முடியும் அப்படி சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. அவங்கள பாருங்க, அவங்க மாமனார் வீட்டுல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்துட்டு வச்சிருக்காங்க, அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன சொல்றான்? அப்புறம் அவங்களுக்கு அவங்க தம்பி உதவி செய்யறாரு, அவங்களுக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டா அவர் உதவி செய்யறாரு, இப்படி சொல்றாரு. சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறா இருக்கிறான். நமக்கு யாருமே, என் வாழ்க்கை இருக்கு வனாந்தரமா, என் வாழ்க்கை இருக்கு வனாந்தரமா இருக்கு. எங்கிட்டு நான் செழிக்க போகிறேன்? வாங்குற சம்பளமே 100 ரூபாய், அது அப்புறம் 300 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய், மாச சம்பளம் 15,000 ரூபாய். அதுக்கு பிஏ பிடிச்சிட்டு, அது பிடிச்சிட்டு, இது பிடிச்சிட்டு, தவணை கொடுத்துட்டு, அதை கொடுத்துட்டு, இஎம்ஐ கட்டிட்டு, கடைசியில் கையில் கொண்டு வந்து வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை என் நிலைமை என்ன செய்யுது இருக்குதுன்னு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம், உதவிக்காரங்க யாரும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். உங்க வறட்சியை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர், அவர் வறட்சியை மாற்ற வல்லமை உள்ளவர். பாருங்க, ஏற்கனவே சொன்ன ஒரு காரியம், ஒத்தினியல் யாருமே வேட்டைக்காரனுடைய மகன், புலம்பிக்கிட்டே இருக்கிறனுடைய மகன். அவன் என்ன அப்பா ஒத்தினியலுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான்? அவன் வாழ்க்கையில வறட்சியான நிலத்தை உடைய ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு செழிப்பான ஒரு காரியத்தை செய்து உழைக்கிறதுக்கு வழி இல்லை. அவன் வாழ்க்கை பூரா வேட்டையாடி வேட்டையாடி புலம்பி அதையே பார்த்து வளர்ந்த ஒத்தினியல். அல்லேலூயா. வறட்சி, மகா வறட்சிகள் என்ன செய்யறான்? அவனுடைய விளைநிலம் பூரா இருக்கு. ஆனால் காலேபு சொல்றான், எனக்கு இந்த பகுதி, எனக்கு சீட்டு விழுந்த அந்த பகுதியை யார் ஒருவன் செய்து தர்றானோ அவனுக்கு என் மகளை கட்டி கொடுப்பே சொன்னான். அவனுக்கு செழிப்பான இடம் எனக்கு நினைச்சு போகல. அவன் என்ன செஞ்சானா, அந்த ஜனங்கள் மேல இருக்கிற விரோதத்துல கிளம்பி போனான். அவன் மாமனுக்கு உதவி, அந்த காலேபுக்கு உதவி செய்ய சொல்லி போகல, தன் ஜனத்துக்காக போனா ஜெயிச்சான். அவன் மகளை கட்டுனான். என்ன செஞ்சான்? கட்டுனான். கட்டும் போது நல்ல கவனிங்க,
மாமனாருக்கு என்ன தோட்டங்கள், எப்படிப்பட்ட நிலம் இருக்கு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஒத்தினியலுக்கு என்ன இருக்கு? வறட்சியான பகுதி. இப்ப நீர்ப்பாய்ச்சலான பகுதி உள்ள அந்த மகளை கட்டினதுனால மாமனார் நமக்கு என்ன செய்வாரு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தருவாரு. அப்படின்னு அவன் என்ன செய்யல? கேட்கல. சரிங்களா? மனைவி கேட்க சொல்றா, அப்பயும் என்ன செய்யல? கேட்கல. வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா மனைவியாய் போய் கேட்கிறான், தகப்பட்ட போய் கேட்கிறான், என்னை தள்ளி விடலான்னு பாக்குறேன், நீ எனக்கு நீ நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய நீ தரணும் அப்படின்றான். உடனே அந்த மனைவி மூலமா கொடுக்கிறான். நல்லா கவனிங்க, இவன் கேட்டு வாங்கல, குறித்த காலத்தில் கர்த்தர் அவனுக்கு அந்த நல்ல நிலத்தை இவனுக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அப்ப வனாந்திரமான வாழ்க்கை உடைய புலம்பிக்கிட்டே இருக்கிற அந்த ஒத்தினியருக்கு ஆண்டவர் கொடுத்த இடம் தெரியுமா? வல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க அன்பான தேவ ஜனமே, புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. புலம்பல் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா புலம்பல் மாறவே மாறாது. யார் வந்து உங்களை கேட்கறாங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். வீட்டுல நல்லா எல்லாம் சூப்பரா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். சில பேருக்குலாம் போய் கேட்டோம்னு வச்சுக்கிறேங்க, அவ்வளவுதான். நம்மளை புலம்பியே தள்ளி நம்மளே அள வச்சு அவங்களே அளந்து இப்படி பேசுறத நிறுத்திட்டா வாழ்க்கை மாறி. இப்படி பேசுறத நிறுத்திட்டா பாருங்க. பேசாம இருந்தா, பேசாம நீங்க படிச்சு பாருங்க, பேசாம இருந்தான். வந்து எதுவுமே கேட்கல போய் அவங்க மாமனார்ட்ட போய். ஆனா மாமனார் கொடுத்தாங்க, கர்த்தர் குறித்த காலத்தோட என்ன செஞ்சாரு? கொடுத்தா. அல்லேலூயா. அப்ப வனாந்திரமாய வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையை செழிக்க வைக்கிற தேவன். மூன்றாவதாக இந்த பேச்சு மரம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200-300 கனிதான் கொடுக்குமா, பேச்சு மரத்தை தான் கொடுக்குமா. ஆனா சூடு ஏற 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 வெயில் எந்த அளவுக்கு போடுதோ அது எவ்வளவு வெயில் அதிகமாக அதிகமாக தான் பேரிச்சம்பழம் நினைச்சுமா 7000-8000 நினைச்சுமா காய்க்குமா. ஐயோ தாங்க முடியலையே, தாங்க முடியல, உபத்திரம் தாங்க முடியலையே, இருக்க மேலாகுது, இருக்க மேல மேல போகுது உபத்திரமா, இதை தாங்க முடியலையே, இந்த உபத்திரத்தை யாராலும் தாங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க பார்த்தீங்களா. இனிமேலுக்கு மேல தாங்க முடியாது, அதனால நான் என்ன செய்ய போறேன், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிற போறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிற போறேன் அப்படி உட்காந்துருக்கிறீங்க. இது மாதிரி நிறைய பேர் போறாங்க. உஷ்ண மேல மேல ஏறுனாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க. சரிங்களா? தாங்க முடியல உஷ்ணம், ஐயோ இந்த உபத்திரம் தாங்க முடியல, இந்த வேதனை தாங்க முடியல, இந்த கண்ணீர் தாங்க முடியல, ஐயோ இதை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறாப்புல இருக்கு அப்படின்னு புருஷன் சொல்றாரு. புருஷன் பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்றாங்க, புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு இது மாரடிச்சுக்கிட்டு இருக்கிறது? அன்பான தேவஜனமே, உஷ்ணம் ஏறுதா, நீ கனி கொடுக்க போறீங்க, நீங்க பலம் கொடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உபத்திரம் பெருகிக்கிட்டே இருக்குதோ அந்த தாங்க முடியாத சூழ்நிலை நீ போயிட்டியா, இனி உனக்கு செழிப்பு தான். இனி அடுத்த உனக்கு கட்டாத ஆரம்பமாகிறது. இனி உனக்கு உபத்திரம் இல்லை, உன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை உயர போகிறது, செழிக்க போகிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு இயற்கையான அதனுடைய தன்மையை வைத்து பார்த்தோம், ஆவிக்குரிய ரீதியில ஒண்ணு பார்க்க போறோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு பனிமரம் பாரு, அது என்னது, லெபனோனில் உள்ள கேதுரு மரம் போல் வளரும். இப்ப செழிக்கிறத பார்த்தோம். எப்படி செழிப்பா? நீங்க வாழ முடியாத இடத்தில் செழிப்பீர்கள், நீங்கள் வனாந்தரமான இடத்திலே செழிப்பீர்கள், நீங்கள் உஷ்ணம் உபத்திரம் பெருக பெருக அதே இடத்திலே செழிப்பீர்கள். இது பேரிச்ச மரத்தினுடைய வளர்கிற தன்மை. அல்லேலூயா. அதனுடைய செழிப்பு தன்மை. இந்த 3 நிலைகளில் நீங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கர்த்தர் நினைச்சுவாரு, தருவா. அல்லேலூயா. அடுத்து வளருகிறீர்கள். நீங்க என்ன செய்வீங்க? வளருவீர்கள். நீங்கள் யாரு? செழிக்கிறது மட்டுமா? பச்சை பச்சேன்னு இருந்தா போதுமா? சொல்லுங்க. பச்சை பச்சேன்னு ஒரு வாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. புங்க மரம் கூட பாத்தீங்கன்னா 10 மரத்தை வச்சோம்னா பச்சை பச்சேன்னு இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? ஆனா வளரணும். என்ன பண்ணணும்? வளரணும். அல்லேலூயா. அப்படி என்ன இருந்தா உயரணும். சரிங்களா? இன்னைக்கு நான் வந்து ஊறுகாய் தொட்டு கஞ்சி குடிச்சா நான் அடுத்த நாள் என்ன செய்யணும்? ஒரு சின்ன பொரியலை வச்சாலும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் சென்று கொஞ்சம் சாப்பாடாக வச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நாள் சென்று என்ன செய்யணும்? கறியை சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நாள் சென்று பிரியாணி என்ன செய்யணும்? சாப்பிடணும். இப்படி சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நான் சைக்கிள்ல போனா நான் பைக்கில் போகணும், பைக்கில் போனா
காரில் போகணும். அது மாத்திரமல்ல, என் ஜெப வாழ்க்கை மாறணும், என் ஆவிக்குரிய மாறணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஏன் மாறல தெரியுமா? இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில நான் சோர்ந்து போனதுனால, வளர்ச்சி இல்லாததுனால என் வாழ்க்கையில சோர்ந்து போய் நிக்கிறேன். என்னால மேல எழுப்ப முடியல. அப்ப உங்களுக்கு என்ன செய்வானா, சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியத்தை செய்து செய்து அல்லேலூயா உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார், மன மகிழ்ச்சியா ஆக்குவார். அந்த செய்தி உங்கள் துக்கங்களை சந்தோஷமா என்ன செய்ய மாற்றும். அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அங்க பாருங்க, இப்ப பனி வளர்றதுக்கான அந்த மரத்தை பத்தி சொல்லுது, லிபோனில் உள்ள கேதுரு மரம் போல் நீ வளருவாய் அப்படின்ற. சரிங்களா? இந்த மரம் பாத்தீங்கன்னா எந்த இடத்திலும் வளர முடியாத இடத்துல வளரும். இந்த லிபோனோன் ஏன் சொல்றது, கேதுரு மரம் இருக்கலாம்ல. கேதுரு மரம் எல்லா இடத்திலும் வளரும். ஆனா மிக பிரம்மாண்டமான கேதுரு மரத்தை பார்க்கணும்னா இந்த லிபோனோனில் இருக்கிற மரம் பெருசா இருக்கும். சரிங்களா? இந்த மரத்தை பத்தி ஆளுநர் சொல்றாங்க, இது இந்த மரம் அப்படி அவ்வளவு வளருமா? அப்படின்னா அந்த லிபோனோனில் உள்ள கேதுரு மரம்னா என்ன அர்த்தம்னா, லிபோனோன் அப்படின்னா பனிமலை. என்ன மலை? பனிமலை. காஷ்மீருக்கு போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அங்க என்னதான் பார்க்கலாம், பெரிய பனி மூடி மூடி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம காஷ்மீர் போனது இல்லை. ஆனா அதிகமா தாவரங்கள் என்ன செய்ய முடியாதா, வளர முடியாதா. அப்ப பனி அதிகமா இருக்கிற இடத்துல தான் இந்த கேதுரு மரம் என்ன செய்ய வளரும். அப்படி என்ன இருக்குன்னா, வேற எந்த தாவரங்களும் வளர முடியாத, வளர்ச்சி அடைய முடியாத அந்த சூழ்நிலை தான் உங்களை செழிக்க மாத்திரம் இல்ல, அதே இடத்துல உங்களை வளர போறோம். சொல்லுவாங்க உங்களை பார்த்து, என்ன நீ உன் வாழ்க்கை இப்படி அமைஞ்சு வச்சே, உன் வீட்டுக்காரன் இப்படி இருக்கியா, உன் மனைவி இப்படி இருக்கிறா, உன் வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சே, எப்படி வாழ்ந்த நீ, எப்படிலாம் நல்லா இருந்த நீ இப்படி தொலைஞ்சு போச்சே, நல்லா தானே வந்துகிட்டு இருந்த, என்ன நடந்தது உனக்கு, ஏன் இப்படி ஆயிட்ட? இப்படிதான் உங்களை பார்த்து கேட்கிறாங்களா? உங்களுக்கு தான் இப்படி கேட்டாங்க. உங்களை பார்த்து உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர், வளர்ச்சி அடைய போகிறீர்கள், இழந்து போனதை மீண்டும் பெற போகிறீர்கள். என்ன இடத்தை இழந்து போய் வந்தீங்களோ அந்த அத்தனை காரியத்தையும் திரும்ப நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, இழந்ததை திரும்ப பெற்றுமல்ல, நீங்கள் இன்னும் என்ன செய்வீங்க, மேன்மையடைய போகிறீங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க என்ன செய்ய போறீங்க, வளர்ச்சி அடைந்துகிட்டே இருப்பீங்க. உங்க வளர்ச்சியை தாவீதின் வளர்ச்சியை போல வளருவீங்க. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அவன் பாருங்க, அவன் வளர்ச்சி அடைவதற்கு எத்தனை முட்டுக்கட்டை வைக்கணுமோ அத்தனை முட்டுக்கட்டை வச்சாங்க. சரிங்களா? அவன் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னானுங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை அவனுக்கு, உயிரோட வைக்க கூடாது பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பிறக்கும் போது பிரச்சனை, வளரும் போது பிரச்சனை, எங்கு பாருங்க அவனுடைய பிரச்சனை, அவன் தாங்க முடியாத பிரச்சனை போயிட்டே இருக்கு. யோசேப்பை எடுத்துக்கிறீங்க, அவனுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் பிரச்சனை தான். சொந்த 10 சகோதரர்கள் அழிக்கிறவன, அவனை கொண்டு போட்டு வித்துருவோம், விற்றாங்க, வித்தது அவனுக்கு நன்மையாக முடிந்தது. அங்கே போனா போத்திபார் மனைவி வளர்ச்சி அடைய விடாதபடி அங்க போத்திபார் நிக்கிறான். சரிங்களா? அங்க போனா சுத்தமா வளர முடியாதபடி சிறைச்சாலைக்குள்ள சிக்கிக்கிட்டான். சிறைச்சாலைக்கு போன தப்பிச்சு வர முடியுமா? அந்நிய நாட்டுக்குள்ள போன தப்பிச்சு வர முடியுமா? அதுக்கு பாலியல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்குள்ள போன வெளியே வர முடியுமா? ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவங்க எவ்வளவு எவ்வளவு வளர்ச்சியை தடுத்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் வளர்ந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு தடை உங்களுக்கு வருகிறதோ, எவ்வளவு போராட்டம் உங்களுக்கு வருகிறதோ, அதுலதான் நீங்க முன்னேறி ஓட போறீங்க, பெருக போறீங்க. அல்லேலூயா. நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. அதுக்கு நாச்சாட்சி, நாச்சாட்சி. எத்தனையோ போராட்டங்கள், எல்லாரும் எனக்கு யாரும் விரோதம் எழுப்புகளை யாருன்னா புரட்சாதிகள் அல்ல, ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுப்பினார்கள். இவ்வளவுக்கு மத்தியில கர்த்தர் என்னை வளர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாதிரி உங்களை வளர பண்ணுவார். யாரும் உங்க வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. தேவன் உங்களை வளர செய்வார் என்றால் அதை ஒருவனாயும் தடுக்க முடியாது. சரிங்களா? இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்துக்குள்ள போகணும் தேவன் முன் குறித்தார்னா அந்த எத்தனை வனாந்தரங்கள் அழைத்து போடவில்லை, எத்தனை மன்னர்கள் எழுப்பினார்கள், எத்தனை கானானிகள் எழுப்பினார்கள். அவர்கள் இஸ்ரவேலிலே போய் குடியிருந்தார்கள், வளர்ச்சி அடைந்தார்கள், பெருகினார்கள். எல்லா பக்கமும் இயேசு பிறந்த சுவிசேஷம் பெருகிருச்சு. அல்லேலூயா. வளர்ச்சி அது எப்படி வளருமா? அதிகமா வளருமா? எப்படி வளருமா?
இப்ப யோசேப்பு எப்படி வளர்ந்தா? எகிப்து தேசத்தின் அதிபதி. தாவீது ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ராஜா. அவருடைய வளர்ச்சியை பாருங்க, அதிகமான வளர்ச்சி. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சிச்சுப்பா, ஏதோ நிம்மதியா சாப்பிட்டோம்பா, ஏதோ ஒரு வீட்டை கட்டணும்பா, அப்படி வளர்ச்சி அல்ல. அல்லேலூயா. அப்படி வளர்ச்சி அல்ல. ஊர் மெச்சுகிற வளர்ச்சி, ஊர் உங்களை பெருமைப்படுத்துகிற வளர்ச்சி, உங்களை உயர்த்தி பேசுகிற ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இன்னைக்கு நிலைமை யோசித்து பார்க்கிறீங்க, வனாந்தரம் போல இருக்கிறது, வாழ வழி இல்லையே, இப்படி நீங்க நினைக்கிறீங்க. அதிகமாய் வளருவீர்கள். வேதர் மரம் எப்படி வளருமா? 20 அடி அகலம் இருக்குமா. கட்டி அடைச்சோம்னா அந்த சுத்து வட்டாரம், அந்த மரத்தினுடைய கணம் எப்படி இருக்குமா? 20 அடி. அப்ப எப்படி வளருவா? இப்ப நோஞ்சான இருக்கலாம், அப்படி என்ன செய்வோம்? வளருவோம். அல்லேலூயா. அப்படின்னா ஒல்லியா இருக்கிற குண்டாகணும்னு சொல்ல வரல. இப்ப குண்டா இருக்கிற ஒல்லியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை சொல்ல வரல. ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாங்க, அது 140 அடி, அது வந்து 160 அடி உயரம் வரை வளருமா. எவ்வளவு அடி? 160 அடி வளருமா. அது எந்த அளவுக்கு மேல வளருதோ அந்த அளவுக்கு கீழே என்ன செய்யுமா? ஆழமா 180 அடி இருப்போமா வேறு. அல்லேலூயா. 180 அடி இருப்போமா. அது வந்து கிளை இருக்கு பாத்தீங்களா, பனைமரம் மாதிரி அப்படி அகலம் பண்ணி இருக்காரு. கிளை 60 இருந்து 80 அடி வரை படருமா. 80 அடி வரை என்ன செய்ய வளரும். சில பேர் பாத்தீங்கன்னா சங்கீதத்துல 72வது சங்கீதத்துல வாட்சி நினைக்கிறேன், அவன் நீ துன்மார்க்கே வளர்றான்னு பாக்குறியா, பொல்லாதவன் வளர்றான்னு பாக்குறியா, அவன் எங்க நிக்கிறான் தெரியுமா? சர்க்கிள் நிக்கிறான். அவன் விழுந்தான்னு வச்சுக்கோங்க, எந்திரிக்கவே மாட்டான். நீ அவனை பார்த்து நீ போராடப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சங்கீதம் 72 நினைக்கிறேன், 73 72 வாட்சம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்கள் நான் சறுக்கினால் விட மாட்டோம். நீதிமான் கேதுரை போய் வளர்வான என்ன பண்ண மாட்டான்? சறுக்கினாலும் புயல் காற்று வந்தாலும் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை புயல் காற்று மோதினாலும், எத்தனை போராட்டங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அங்க என்ன நடக்க நல்லா கவனிங்க. அங்க பார்க்கிறோம், அது அதிகமாய் வளருது. அல்லேலூயா. அது சரிஞ்சுதான் என்ன செய்யாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமா போகுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப கேட்டது கூட சூப்பரா இருந்துச்சு மாஸ்டர். இனிதான் உங்களுக்கு இப்ப இதெல்லாம் ஒரு வளர்ச்சி அடையணும்னா, நீங்க செழிக்கணும்னா, நீங்க வளரணும்னா ஈஸியான ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப கேட்டதெல்லாம் எங்களுக்கு ஆறுதலா இருந்து மாஸ்டர், இன்னமும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தா இப்படியே கேட்டுக்கிட்டு நாங்க நினைச்சுவோம் இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்க. ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்க போறோம், சரிங்களா? இப்ப உலகத்துக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்தை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அது கொஞ்சம் குத்துனாலும் குத்தும், என்ன செய்ய, ஆமா ஈச்ச மரம் மாதிரி என்ன செய்ய, அங்கங்க குத்துனாலும் குத்தும். ஒருவேளை இது குத்துற மாதிரிலாம் வராது, கண்டிப்பா உங்களுக்கு கேட்கிற மாதிரி வரும். நல்லா கவனிங்க. பேரிச்ச மரம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரிச்ச மரம் அப்படின்னா பேரிச்ச மர பட்டணம் அப்படின்னு என்ன செய்யுது, எரிகோவுக்கு பேர். எரிகோவுக்கு என்ன பேரு? பேரிச்ச மரம் பட்டணம் சொல்லுவாங்க. பேரிச்ச மரம் எதுக்கு அடையாளம்னா நீதிக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? நீதிக்கு அடையாளம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பஞ்சாயத்து, இப்பெல்லாம் பஞ்சாயத்து பேச மாட்டாங்க. ஊர்கள் கிராமத்துல பஞ்சாயத்து பேசுவாங்க, பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? ஊர்ல பஞ்சாயத்து பேசுற எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? பரவாயில்ல, நீங்களாம் பார்க்காதவங்க கொடுத்து வச்சவங்க. பாத்தீங்கன்னா சிலவர் சப்ப சப்புன்னு போலீஸ் நடக்கலாம், இங்க பார்க்கலாம், சரிங்களா? இப்ப அதை காணும், என்னன்னு தெரியல. ஏன்னா இப்ப ஆளாளுக்கு நாட்டாமை ஆனவொன்ன ஊருக்குள்ள நடக்க மாட்டேங்குது நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நல்லா கவனிங்க. இப்ப நீதிக்கு அடையாளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல ஆலமரத்தின் அடியில் என்ன செய்வாங்க, பஞ்சாயத்து பேசுவாங்க. சில ஊர்ல அரசு மரத்து அடியில் என்ன செய்வாங்க, இதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா அது பெரிய மரமா இருக்கிறது, கீழே உட்காந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி இஸ்ரவேல்ல இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு கூட்டம் போட்டு பேசுற இடம்னா பேரிச்ச மரத்தின் அடியில் வச்சுதான் பேசுவாங்க. அதனால அதுக்கு நீதிக்கு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் தெபோரா பேரிச்ச மரத்தின் பட்டணத்தில் நினைச்சு அங்க இருந்து பேரிச்ச மரம் அங்க வாசிக்க பார்த்தோம்னா வாசிக்கலாமா? அது வசனம் எங்க இருக்குன்னா, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 4:5. பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அவள் வந்து யாருன்னா ஒரு நியாயாதிபதி. அவள் யாரு?
நியாயாதிபதி என்று அவளை குறித்து நியாயாதிபதி புத்தகத்தில் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பேரிச்சமரம் என்பது நீதி என்ன செய்யுது, குறிக்கிறது. சரிங்களா? இப்ப ஒரு இடத்துல இப்ப நீதி இப்ப பேசுறாங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க. குற்றவாளிகள் ஒருத்தர் இருப்பாரு, குற்றம் சாட்டுகிற ஒருத்தர் என்ன செய்வாரு இருப்பார். குற்றம் சாட்டுகிற ஒரு ஆள் இருப்பாங்க, குற்றவாளி ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் நீதி சொல்ற ஒருத்தர் செஞ்சிருப்பாரு உட்கார்ந்து இருப்பார். இந்த ரெண்டு பேருக்கு வழக்காடக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருப்பாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இப்ப நீதிபதி அங்க போய் நீதிமன்றத்துக்கு போறோம், இது ஒரு செட் ஆக. இப்ப நீதிமன்றத்துக்கு போனோம்னு வச்சுக்கீங்களேன், அது சொல்ல உங்களுக்கு புரியும். நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதி இருப்பாரு, ஒரு பக்கம் குற்றவாளி இருப்பா, இன்னொரு குற்றம் சாட்டப்பட்டவர் இருப்பா, இன்னொருத்தர் அந்த குற்றம் சாட்டுகிற நபர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் வக்கீல் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு என்ன இருப்பாங்க, வக்கீல் இருப்பாங்க. இந்த குற்றவாளிக்கு சட்டம் தேவையில்லை, இந்த குற்றம் சாட்டுகிற ஆளுக்கு இந்த சட்டம் தெரியாது. ரெண்டு பேரும் தெரியாதனால ரெண்டு பேரும் ஆளுக்கு வக்கீல் எடுத்திருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. அப்ப வக்கீல் யாரு, சட்டம் தெரிஞ்சவர்கள். வக்கீல் யாரு, சட்டம் தெரிஞ்சவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீதிபதி யாரு, தீர்ப்பு சொல்லணும்னா அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த வக்கீல் சட்டத்தின்படி வாதாடும் போது நீதிபதி அதுக்கேற்ற தீர்ப்பு அளிச்சுவாரு. குற்றவாளிய கூட யாரா மாத்திருவாங்க, நிரவதையா மாத்திருவாங்க, வக்கீல் ஆதாரத்தை வச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா கவனிங்க, இப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப நமக்கு ஒரு ஆள் நம்ம குற்றம் சாட்டுற ஒருத்தர் இருக்கான். யார் இருக்கா, யார் இருக்கா? இது அதை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு, இதை பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கு. ஏசப்பா உனக்கு தெரியுமா, இவங்களுக்கு இந்த பாவத்தை செஞ்சா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு செய்வான், சொல்லுவான். சொல்லுங்களா? அப்படிலாம் என்ன செய்வான்? அவன் யோபு புத்தகத்தில் சொல்லும் போது அவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா. சரிங்களா? அடுத்து நல்லா கவனிங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீ ஜெபம் பண்றியாக்க, உன் ஜெபம் கேட்கப்பட போதாக்க, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற, இதுக்கு மனசுல ஓடும், நம்ம ஜெபம் எங்கதான் ஓடும். அப்ப குற்றஞ்சாட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ஜெபத்துக்கு பதில் இல்ல, இந்த ஜெபத்துக்கு பதில் இல்ல. ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக செய்யும், எனக்கு அதை தாரும், இதை தாரும், இவன் பாவம் செஞ்சிருக்கான், செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்ய அப்படி சொன்னா இந்த செவிக்கிற என்ன செய்யணுமா, வசனத்தின்படி செவிக்கணுமா. எதன்படி செவிக்கணுமா? வசனத்தின்படி செவிக்கணுமா. வசனத்தின்படி செவிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு, நம்ம ஜெபம் பூரா எப்படி இருக்கு, அவன் அலப்புறான். பிசா சொல்லுவானா, அவன் அலப்புறான் பாருங்க, இதுக்கெல்லாம் நீ செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டு சொல்லுவானா பிசா. ஒரு மக்களுக்கு சொல்றாரு அவரு. சரிங்களா? இதே மாதிரிதான் நல்லா கவனிங்க, நம்ம அலப்புகிற ஜெபத்துல ஆனா நீதி தெரிஞ்சிருக்கணும். நான் நீதிமான் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க, நான் நீதிக்கு அடையாளம் சொல்ல, நீதிபதிக்கு ஏற்றால் மாதிரி தேவ வசனத்தை கொண்டு நீதிபதியத்தில் நம்ம போகும்போது எப்படி அவன் விடுதலையாக்கப்படுகிறானோ, அவன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக போகிறானோ, அதே மாதிரி நாம் தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்வதன் மூலமாய், வேத வசனத்தை கொண்டு ஜெபிப்பதன் மூலமாய் நாம் செழிக்க முடியும். அல்லேலூயா. புலம்புறதுனால அல்ல, கண்ணீர் வடிக்கிறதுனால அல்ல, சரிங்களா, கூப்பாடு போறதுனால அல்ல. இதெல்லாம் உங்களுக்குள்ள செழிப்பை என்ன செய்யாது, கொண்டு வராது. ஏதோ கதைக்கு பேச நினைக்காதீங்க. நிறைய பேர் புலம்புறீங்க, நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க, ஒரு நாள் மாற்றமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்க, என்னைக்கு விமோசனம் பிறக்கும் என்று கேட்கிறீங்க. அன்பான தேவஜனமே, நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதுனா வார்த்தையாகிய கடவுளாகிய இயேசுவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தை உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யணும், வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுங்க, 2:3 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலுமாய் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் இருந்து இலை உதிராய் இருந்து செழித்து அவன் என்ன செய்வான், கனி கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா.
அப்ப பனைமரம் நீதி, பயிற்சி மரம் நீதிக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்லணும்னா, வசனம், தேவனுடைய வசனம், இந்த சட்ட புத்தகத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சட்ட புத்தகத்தில் வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிரச்சனைக்கு ஏற்றாற் போல, போராட்டத்துக்கு ஏற்றாற் போல, நம்முடைய காரியங்களுக்கு ஏற்றாற் போல வசனங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் நீதிமான் என்பதை நீங்கள் அடிக்கடி சொல்லணும். நீதிமான் அடிக்கடி சொல்ல, நீ பாவி அப்படி சொல்லுவா. அல்ல கவனிங்க, அல்ல கவனிங்க. யாராவது சாட்சி சொல்லுவாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா? சில இடத்துல பாவிகளின் பிரதான பாவி, எனக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மை செய்கிறார். யாரு பாவி? யார் பாவி சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் இந்த குற்ற உணர்ச்சியில் இருக்கிறதுனால சில வளர்ச்சி அடைய முடியாம இருக்கிறீங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம் எல்லாம் யாரு? பாவி. நாம் இப்ப நீதிமானாய் மாற்றப்பட்டுக்கணும். அடிக்கடி நீங்க சிந்தனை உருவாக நடக்கணுங்க. பாவி என்ற சிந்தனை இருக்கிறதோடு நீங்க பாவத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. பாவி அப்ப மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்புறமே மன்னிப்பு கேட்டுக்கலாம். இந்த வேலையே ஆகாது. எத்தனை இடம் பாவம் செய்து எத்தனை இடம் மன்னிப்பு கேட்கிறது? சரிங்க. அதே மாதிரி அவங்க பாவம் செஞ்சுட்டு அங்க போய் குளிச்சா போயிரு, இங்க போனா மாறி சொல்லிட்டு ஓடிக்கிட்டுறாங்க. அது மாதிரி இயேசுநாதர் அப்பப்போ உங்களுக்கு புனித சலமா வச்சிருக்காரு, நீங்க பாவத்தை போக்குறதுக்கு. ஒரே தர பலியினாலே அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க அடிக்கடி சொல்லுங்க. பாவத்திலிருந்து அழகா விடுதலை ஆகலாம். இயேசுவின் ரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை ஜெபம் பண்றது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஜெபம் பண்ண போனா போர் அடிக்குது, ஜெபம் ஓடல அப்படின்னு தெரிஞ்சா நீ செய்ய வேண்டிய அடுத்த செகண்ட் என்னமா, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் பிதாவோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் கிருபாசனையிலே சேருகிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இப்படி சொல்லணும். அல்லேலூயா சொல்லணும். பிசாசு வந்து உரிமை பாராட்டினா சொல்லணும். உரிமை பாராட்டி அதை நம்மளுக்கு தர முடியாது. அப்ப நம்மளுக்கு யுத்தம் பண்ணுங்க. சில கெட்ட கனவு வருது, சில போராட்டங்கள் பிசாசுலாம் வருது தெரியுதுன்னா உடனே சொல்லுங்க. துணைத்தலைவரை அதிகாரிகளை உரிந்து கொண்டு நிறுவன கோலமாகி கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்த இயேசுவே நாமத்தில் வருகிறேன் சொல்லணும். அதை அல்லறை அடிச்சு ஓடிடுவான். இயேசுவின் ரத்தத்தில் வரையில ஓடிடுவான். இது மாதிரி நம்ம நீதியை வெளிப்படுத்தணும். சரிங்களா? நம்ம நீதிமானா என்ன செய்ய ஒரு காலத்திலேயே வாழவே முடியாது. நீங்க அறிக்கை பண்ணி மனநிலைமை மாத்த நான் நீதிமானாய் மாறிக்கிட்டே இருப்பேன். பரிசுத்தமாகும்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை புரிஞ்சிருக்க நம்ம வந்து மனுஷர்கள் தவறும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பி டக்குன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நீதியை கன்வெர்ஸ் பண்ண, நீதி அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிடணும். நான் நீதிமான் அந்த நீதி மசனத்தை என்ன செய்யணும், நம்ம போட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப பனைமரம் என்பது நீதிக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நீங்க செழிக்கணும்னா இந்த வேத வசனத்தை தவிர வேற வழியே, எந்த அளவுக்கு இந்த வேத வசனத்தை வாயினால சொல்லுகிறீர்களோ, எந்த அளவுக்கு வேத வசனத்தை கொண்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியும். ஒரு வளர்ச்சியை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நீங்க நம்மளோட குறைய மற்றவங்க சொன்னா பரிதாபப்படுவாங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க வளர்ச்சியில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கருகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க புலம்பல இன்னொருத்த சொன்னா பாவம், இவருக்கெல்லாம் வரக்கூடாது, இப்படிலாம் ஏதே வந்துச்சு, அவங்க 2 ஆளுங்க கண்ணீர் விடுவாங்க, நீங்க 2 கண்ணீர் விட்டு போனா சந்தோஷமா பரவாயில்ல, கொஞ்சம் பாரம் இறங்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க. உங்க வளர்ச்சியில உங்க செழிப்புல கொஞ்சம் கருகி போச்சுன்னு அர்த்தம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா புலம்ப என்ன செய்ய, கருகிக்கிட்டே போகும். அப்ப எப்ப செழிக்கிறது? உங்க நிலைமை என்ன வேணாலும் இருக்கட்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. புலம்பலை விட்டுட்டு தேவ வார்த்தையின்படி ஜெபிக்கவும், தேவனுடைய வார்த்தையின்படி அனுசிய வாயினால் அறிக்கை பண்ணவும் செயல்பட்டு பாருங்க, நீங்க நல்ல ஒரு செழிப்பை காண்பீர்கள். இரண்டாவது நல்லா கவனிங்க. கேதுரு மரம், அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். கேதுரு மரத்தை குறித்து ஆவிக்குரிய காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அல்லேலூயா. அந்த கேதுரு மரம் எந்த இடத்துல வளருமோ அந்த இடத்துல என்ன செய்யும், வளரும். வேற இடத்துல என்ன செய்யாது. இப்ப கேதுரு மரம் மனம் இங்க எவ்வளவு வச்சுக்க, பேர்ச்ச மரம் கூட வளர்ந்துடும், ஆனா அது என்ன செய்யாது, வளராது. அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். இருக்க வேண்டிய சபையில் இருக்கணும், இருக்க வேண்டிய குடும்பத்தில் இருக்கணும், இருக்க வேண்டிய நிலையில் இருக்கணும். நாம் யாரோடு சிநேகிதம் வச்சிருக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளை இருக்க வேண்டிய நிலையை வளர செய்கிறது.
எனக்கு வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் இருக்கிற சபை என்னை வளர்ச்சி அடைய கொண்டு போகுதா? நான் இருக்கிற நான் பழகுகிற நண்பர்கள் என்னை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறார்களா? எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நினைக்கிறார்களே அவர்களா நல்லவர்களா? உண்மையிலே அவங்க என்ன பாசம் காட்டுறாங்க, உண்மையா பாசம் காட்டுறாங்களா? இதெல்லாம் நீங்க அதான் நமக்கு இந்த வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தேட வேண்டும். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 9வது வாசிங்க. சரி, நல்லா கவனிங்க. இந்த என்ன செய்யணும்னா வேகம் வளர்கிற மரம் மாத்திரமல்ல, வேகமாய் வளரும். சரிங்களா? என்ன வர வேகமா. நீங்க கவனிச்சு பாருங்க. யோசேப்பு எங்க போயிட்டா? எகிப்துக்கு போன உடனே சர்ன்னு ஒரு வளர்ச்சி. சரிங்களா? அடுத்து தாவீது எப்ரோனுக்கு போன உடனே சர்ன்னு ஒரு வளர்ச்சி, வேகமாய் வளர்ந்தான். அல்லேலூயா. அதனால கவனிங்க, நீங்கள் நான் என்ன செய்யலாம்? இது வேகமாய் வளரணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த 2 பேரும் இப்படி வேகமா வளர்ந்ததுக்கு பாருங்க, தேவனோடு சரியான உறவு உள்ளவர்களாக இருந்தார்கள். 2வது மனிதர்களோடு சரியான உறவில் இருந்தார்கள். நல்லா கவனிங்க. நீங்க மனுஷரோடு கசப்பா வெறுப்பா இருந்தா நீங்க வளர மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்காக எல்லாரும் தோள் கொடுத்துட்டு போங்க நான் சொல்ல வரல. தோள் கொடுத்து கை கொடுத்து போங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய நடவாமலும் பாவியுடைய வழியிலே இல்லாமலும் பரிகாசக்காரர் உட்கார இடத்துல இவங்க இடத்துல இந்த மாதிரி செஞ்சோம்னா உட்கார்ந்தா நின்றா பேசினா நம்ம என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. அதனால சொன்னேன், சரியான உறவு. நம்ம இந்த மனிதர்களுக்கு சரியான உறவு நம்ம முதலே சொல்லிட்டேன். நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நாம் சரியான ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இப்ப நல்லா கவனிங்க. இந்த 2வது இந்த யோசேப்பை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, தாவீதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, தானியேலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க தேவனோடு நல்ல உறவில் இருப்பார்கள். ஜெபம் என்பது நல்ல நிறைய பேர் ஜெபம் பண்றீங்க. ஆனா தேவனோடு உறவாடு என்பது வேற, ஜெபம் என்பது வேற. நீங்க ஜெபம் என்ற பேர்ல பெட்டிஷன் கொடுக்குறீங்க. எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், இதை செய்யும், அதை செய்யும். அதல்ல ஜெபம். அதை மணிக்கணக்கில் நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஆனா தேவனோடு உறவாட ஒரு 10 நிமிஷம் உறவாடி பாருங்க பார்க்கலாம். துதிங்க, தேவனை துதிங்க 10 நிமிஷம். உங்களால 1/2 மணி நேரம் துதிக்க முடியுதா? தேவனோடு நல்ல உறவாடுதல் இருக்கணும். அவர் பேச நாம் பேச, அவர் பேச நாம் பேச, இதான் உறவாடுதல். சரிங்களா? 2 பேருடைய உறவாடுதல். அதே மாதிரி சக மனிதர்களோடு சரியான உறவு நமக்கு இருக்கணும். அதாவது நமக்கு துரோகம் பண்ணலாம், நம்மளை வேதனைப்படுத்தலாம், நம்மளை கண்ணீர் படிக்கலாம். ஆனா அவங்களோடு நம்ம சமாதானம் இருந்துட்டு அவங்களோட ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கிற நம்முடைய சமாதானத்தை, எல்லைக்குள்ள ஒரு தைக்கியத்தை வச்சுக்கிறோமே ஒழிய அவங்கள பார்த்தா எரியுறது, அவங்கள பார்த்தா முறைக்கிறது, அவங்கள பார்த்தா முணுமுணுக்கிறது, இது கசப்பு. இந்த கசப்பு உங்களை மாத்திரமல்ல, சவுலுடைய கசப்பு அவன் குடும்பத்தையே அழிச்சிருச்சு. தெரியுங்களா? தாவீது சவுலுடைய அந்த 2 பேரோட தலைப்பு வச்சு ஒரு செய்தி கேட்டேன். தாவீது எப்படி இருந்தா, எப்படி மன்னிச்சா, சவுல் எப்படி மன்னிச்சா, இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையை மாத்தினது. அன்னையிலிருந்து எனக்கு விரோதமா எழும்புகிற ஆளோட என்னென்ன கேட்பேன். சோத்திரம்னா சோத்திரம் சொல்லுவேன். அழிக்கிற சுவாபம் நம்மளை வளர செய்யும். அல்லேலூயா. நமக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பி பாருங்க, எழும்புறாங்க வளர மாட்டாருங்க. நம்மளை கலங்கெடுத்தவர்கள் வளர மாட்டார்கள். நீங்க கவனிச்சு பாருங்க. அதை நம்ம சபிக்க கூடாது. அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆனா நீங்கள் நான் அவன் வளரக்கூடாது, அவன் செழிக்க கூடாது, அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பார்த்து துரோகம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு பெரிய உங்களை காலவாரி விட்டு இருக்கலாம், அவங்கள ஒரு விஷயம் நீங்க அவங்கள நினைக்காதீங்க, கசப்பா நினைக்காதீங்க, வேதனையை நினைக்காதீங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்கள் சத்துருக்களை நீங்க சிநேகிக்கணும். வளர்றதுக்கு ஈஸியான வழி. தாவீது மன்னிக்கிறவனா இருந்தா, யோசேப்பு 10 சகோதரரை மன்னிக்கிறவனா இருந்தா. அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் நம்மளை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகும். இதுல கஷ்டம் கிடையாது, கஷ்டமே கிடையாது. நீங்க வளரணும்னா மன்னிச்சுதான் ஆகணும், வளரணும்னா மன்னிச்சுதான் ஆகணும்.
சரிங்களா? இப்ப எப்பயாவது ஒருத்தர் நம்ம துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நம்ம மன்னிக்கணும், மன்னிச்சிடலாம். ஏன் அவங்களோட போய் நம்ம மறுபடியும் நான் ஏன் பாஸ்டர் நீங்க ஐக்கியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். மறுபடியும் அவனை கூட்டி கொண்டாந்து வச்சா எவ்வளவு எப்படி நம்ப முடியும்? திரும்பி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அப்படி ஒரு நபரை நான் சந்திச்சிருக்கிறேன். போன வில்லங்கத்தை பிடிச்சி நானே நினைச்சேன், கொண்டாந்து வச்சு பெரிய வில்லங்கத்தை மாட்டிக்கிட்டேன். பயங்கரமா நாசிக்கப்பட்டேன், நான் பயங்கரமான கேவலப்பட்டேன். அதனால நான் அந்த நம்மளை விட்டு போற ஆளுகளை திரும்ப இணைந்து கொள்ளணும், அவங்களோட ஐக்கியப்படணும். அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு வேட்டு நடக்கும். அதை நான் சொல்ல வரல. மன்னிக்கணும், மறக்கணும், அவங்களோடு ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் மனசு நம்மளோட நல்ல ஒரு பேச்சு இருக்கணும். அவனை பார்க்கும்போது எரிச்சலோ கோபமோ அவனுக்கு காய்மானமோ, ஒருவேளை அவன் நம்மளோட நல்லா போயிட்டு இருப்பான், நமக்கு துரோகம் பண்ணவே நல்லா போயிட்டு இருப்பான், அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பல்ல அடிச்சு கூடாது, கடிக்க கூடாது. இதெல்லாம் என்ன காரணம்னா கசப்பு, இது வெறுப்பு, இது எரிச்சல், இது கோபம். அது காரணம் என்ன? மன்னிக்க முடியாதது. நீங்க மன்னிச்சீங்க அப்படின்னா வளருவீங்க. மன்னிப்பு தான் வளர்ச்சிக்கு அடையாளம், வேற எது வழியே இல்லை. நான் சொன்ன செழிப்புக்கு அடையாளம் வேதவசனம், வளர்ச்சிக்கு அடையாளம் மன்னிப்பு. அதனால ஆண்டு சொன்னாரு, நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசினார். அப்ப மனிதரோடு நல்ல உறவு, தேவனோடு நல்ல உறவு உங்க வாழ்க்கையை வளர்ச்சிக்கு நேரா என்ன செய்ய கொண்டு போகும். அல்லேலூயா. இது உங்களுக்கு போதுமானது நான் நினைக்கிறேன். அன்பான தேவ ஜனங்களே, நல்லா கவனிங்க. யார் வளருவா செழிப்பா? நீதிமான். யாரு இங்க? யார் எத்தனை நீதிமான் இருக்கீங்க? அது நீதிமானுக்கு. நாளா செழிக்க முடியாது, நாளா வளர முடியாது. சரிங்களா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது. இதுவரையும் நீங்க நீதிமான விசுவாசிக்க விட்டாலும் இன்னைக்கு விசுவாசிக்க பாருங்க. அப்போஸ்தலர் 13:39, இவராலே விடுதலையாகி நீதிமானாயிருக்கிறேன், இயேசுவினாலே விடுதலையாகி நீதிமானாயிருக்கிறேன். இயேசுவை நீங்க நம்பினா நீதிமான், இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் நீதிமான், இயேசுடைய பிள்ளையா இருந்தால் நீங்க நீதிமான். இதை நீங்க திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணணும். சரிங்களா? திரும்ப. அப்புறம் ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி சொல்லணும். நீதிமான் சந்தேகம் வரும்போதெல்லாம் சொல்லணும், நீதிமான் தான் வளருவான், நீதிமான் தான் செழிப்பான். அப்ப என்ன செய்யணும்? இந்த வசனத்தை அப்பப்ப நினைவு கூறணும். அப்பதான் பிசாசு என்ன செய்ய மாட்டான், குற்றம் சாட்ட மாட்டான். சரிங்களா? அடுத்து ரோமர் 4:25, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்ம நீதிமானாக்கப்பட்டதற்காக தான் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 5:9, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 8:30 வாசிங்க. ரோமர் 8:30. இப்ப நான் சொல்ற வசனத்தை எழுதி வச்சுக்கிறேன், இது அறிக்கை பண்ண வசதியா இருக்கும். இப்ப சொல்ற வசனத்தை நான் மறுபடியும் சொல்றேன். அப்போஸ்தலர் 13:39 எழுதி கொள்ளுங்கள். ரோமர் 3:24, ரோமர் 3:30, ரோமர் 4:25, ரோமர் 5:9. இப்ப வாசிங்க ரோமர் 8:30. பாருங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவரை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் நீதிமானா மாறிக்கிட்டு இருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் 6:11. தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதிமான சந்தேகம் வந்தா இந்த வசனத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை அறிக்கை பண்ணணும். அப்ப நீதிமான் பனைய போல, நீ பேரிச்சை மரத்தை போல செழிப்பான். இப்படி சொல்ல வேண்டுமே, பனை மரம் சொல்லாம பேரிச்சை மரத்தை போல் செழிப்பான். இப்போது கேதர் போல நான் வளருவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சுருக்கமா ஒரு சாட்சியின் மூலம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல நான் சமத்துவ சண்டே கிளாஸ் பிபிஎஸ்ல சொன்னேன், அங்கே செங்கோட்டையோட சாட்சியை சொன்னேன். நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சண்டைனா, அவங்க கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா குடிக்கு அடிமையாகி
அவங்க வீட்டில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வித்து 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 என்ன செஞ்சிட்டாரு, குடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் வித்து குடிச்சாச்சு. வீட்டில் ஒரு பொருள் இல்லை, சமைக்கிறதுக்கு மண்பானை இருக்கிற அந்த மண்பானைகள் வச்சு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தலை தூக்கிட்டு போக முடியல. இப்படிதான் குடும்ப நிலைமை போயிட்டு இருக்கு. அந்த மனைவியுடைய கூலினால அந்த குடும்பம் வளர்ந்துக்கிட்டு. அவங்க வீட்டில் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒருத்தர் இருந்தான். இந்த சண்டையை அவன் எப்போ பார்த்தாலும் பார்த்து 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 மனம் சுவண்டு போய் மனம் வெறுத்துட்டான். கடைசியாக ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்டில் விற்கிறதுக்கு ஒரு பொருளே இல்லாமல் இருக்கும்போது குடிக்கிறதுக்கு 4 காசு பார்க்குறான், காசு இல்லை. உடனே மனைவியுடைய தாலியை போய் என்ன செய்யறான், குடுன்னு கேட்குறான், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் அக்குறான். அக்கும் போது அந்த போராட்டத்துல அவங்க மனைவி போய் செவத்துல விழுந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. இவன் தாலி அத்துட்டு போனவன் அவ்வளவுதான், போனவன் எங்க இருக்கேன்னு தெரியாது. இத பார்த்தவன் அவங்க அம்மா மயங்கி விழுந்தது கூட கவனிக்காம, இனி நானும் வாழக்கூடாது, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், நானும் வாழக்கூடாது, செத்துருவோம் அப்படி சொல்லி சாகர நிலைமையில ரோட்ல போயிட்டு இருக்கிறான். அந்த ஊருக்குள்ள கடந்து தெருக்குள்ள போகும்போது அங்கே ஒரு விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கு. விபிஎஸ் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கு. அந்த விபிஎஸ்ல எல்லாரும் கத்திக்கிட்டு, இந்த பையனை கூட காவு 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 கத்திக்கிட்டு பார்த்துட்டு, இந்த பையனுக்கு அதான் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். அவனை அப்படியே போய் உட்கார வச்சார். அவனை உள்ள என்ன செஞ்சான், போய் அவனை அறியாமலே உட்காந்துட்டான். உட்கார்ந்து இருக்கும்போது அங்க தாவீதை பத்தி வருது. அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவன் தாய் தகப்பன் கைவிட்டார்கள், அவனை தூக்கி எல்லாரும் உதாசீனப்படுத்தினார்கள், சொந்தக்காரர்கள் வெறுத்தார்கள். இப்படி அநேக காரியங்களை குறித்து அவன் தாவீது வர வர பெரிய ஒரு ராஜாவா மாறின. யோசேப்பை பத்தி இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு அவன் மனசு சாகிறது மறைஞ்சு வாழ முடியும் என்ற நம்பிக்கையில எங்க போறான், வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா விழுந்தவங்க மயக்கப்பட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்க அம்மா பிள்ளைக்காக வாழணுமே சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த பையன் பாருங்க, இந்த கேட்ட இந்த வசனம் அடிக்கடி தாவீதை விருத்தி அடைய செஞ்சீங்களே, யோசேப்பு அதிகாரி ஆக்கினீங்களே, தாவீதை விருத்தி அடைய செஞ்சீங்களே, யோசேப்பை உயர்த்தினீங்களே, இதையே அவன் சொல்றான். அந்த பையன் அவன் என்ன செய்யறான், அந்த சின்ன பையன் இந்த வசனத்தை அப்ப நினைச்சு நினைச்சு இப்படி பாக்குறான். பார்க்கும்போது 8ஆம் கிளாஸ்ல டேலண்ட் எக்ஸாம் என்ன செய்யறான், எழுதுறான். நல்லா கொஞ்சம் டேலண்ட் எக்ஸாம் என்ன தெரியுமா உங்களுக்கு, படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியுமா, என்ன தெரியும் எங்களுக்கு, டீச்சர் சொன்னாங்க போய் எழுதணும், முட்டை மார்க் வாங்கிட்டு சொல்லியிருக்கலாம். நல்லா கவனிங்க. அதாவது கர்த்தர் அந்த வசனத்தை அவன் நினைவுபடுத்த அவனை பாருங்க சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அப்படின்றார். உன்னை நித்தம் அந்த வசனம் அவனை நடத்துது. அவன் என்ன செய்யறான், அந்த வேலை அவனுக்கு படிப்பு வராது. ஏன்னா வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, படிப்பு வருமா? இவன் இந்த சண்டை கிளாஸ் பின்னாடி போன பின்னாடி அவன் படிக்கல ஆர்வம் காட்டினான். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு சொல்றேன், தகப்பன் குடிகாரனா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், பிள்ளைகள் கவனி, பிள்ளைகளுக்கு வேலைக்கு எக்ஸாம் என்ன செய்யறான், எழுதுறான். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நானா படிச்சு மேல வந்துருவேனா, நான் உயர்ந்துருவேனா, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு மாமியார் இல்லை, எனக்கு மருமக இல்லை, யாவும் இல்லை, இவங்க இல்லை, ஒருத்தரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நான் அனாத. அவங்களுக்கு தான் இப்ப நான் அந்த சாட்சியை சொல்றேன். நல்லா கவனிங்க, பாதிக்கப்பட்டு நிற்கிற உங்களுக்கு சொல்றேன். அது சொல்றான், அந்த பையன் இந்த மனசுல ஏவனால இந்த டேலண்ட் எக்ஸாம் என்ன செய்யறான், எழுதுறான். இப்படி ஒவ்வொரு பரீட்சைக்குமே இந்த எக்ஸாம் இருக்குதான். இது நமக்கு தெரியாது. நீங்க எம்டெக் வரை படிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு பரீட்சைக்கு பின்னாடி இப்படி மெரிட்ல பாஸ் பண்ணி அந்த படிப்பையே ஃப்ரீயா படிக்கிறவங்களுக்கு பரீட்சைகள் இருக்கா. இது நமக்கு எனக்கு தெரியாது. இதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கிறது அவசியம். இவன் இப்படி ஒவ்வொரு எக்ஸாமா படிச்சு 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 ஃப்ரீயாவே எம்டெக் படிச்சு முடிச்சிட்டான். தாய் கூலி வேலை பார்த்தாதான், கூலி வேலை தாய் படிக்க வைக்க முடியுமா, எம்டெக் படிக்க வைக்க முடியுமா? நல்லா கவனிங்க, எம்டெக் படிச்சு மேல போயிட்டான். அப்ப இவன் செழிக்க வைக்குது எங்க, எந்த சூழ்நிலை வளர முடியாதோ, எந்த சூழ்நிலை வாழ முடியாதோ அதே வீட்டுலதான், அதே குடும்பத்துலதான் இவன் செழிக்க ஆரம்பிச்சான். சரிங்களா? இவன் அதே இடத்துலதான் வளரவும் ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எம்டெக் சும்மா சாதாரண படிப்பல்ல, உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டான். போய் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுனா, வேலைக்கு சேர்ந்தான். அந்த கம்பெனியில இவன் கடவுளுடைய பிள்ளையா இருப்பதனால
உண்மை உத்தமமா செய்த காரியங்களை ஒழுங்கா செய்ய வந்துகிட்டே இருந்தான். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து கொடுத்து அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு காரணமானவன் ஒருவனா என்ன செஞ்சா அவன் இருந்தான். இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது பாருங்க, திடீர்னு அந்த முதலாளி இவனுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு அவனே அந்த கம்பெனிக்கு பொறுப்பாளரா மாத்துறான், அந்த மேலாளரா என்ன செய்யறான் மாத்துறான். கடைசியில் அந்த ஆளுக்கு குழந்தையே இல்லை, இவன் முதலாளியாவே மாறிட்டான். அல்லேலூயா. இவன் அன்னைக்கு செத்துருந்தா நிறைய பேர் சாகலான்னு எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க. மாத்திக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பா, உங்களை செழிக்க வைப்பா, உங்களை வளர்ச்சி அடைய வைப்பா. ஒரு குடிகார தகப்பன் என்ன ஆனாலும் தெரியாது, ஆனா அவங்க அம்மாவை ஐயோ ஆடிக்காரனை கூட்டி போற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எவ்வாறுமே உதவி செய்யாத இல்ல, ஒரு மடவனுக்கு இல்ல, ஆனால தாயும் கூலி எப்படி வாழ முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த நிலைமையில இருக்க உனக்கு சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பிப்பாரு செழிப்பார். கர்த்தரை நம்பினா நீ என்ன செய்வா? செழிப்பார். நீதிமான் படைய போல செழிப்பான், கேதுவை போல வளருவான். பொய்யல்ல, நல்ல நீங்க கவனிங்க, பொய்யல்ல, பொய்யல்ல நான் சொல்றது. இது மாதிரி ஏராளமான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா பொழைச்சுக்கிருவேன், ஒரு கடை இருந்தா பொழைச்சுக்கிருவேன், ஒரு ஆறாவது எனக்கு சப்போர்ட் பண்ணா பொழைச்சு. ஒருவரும் சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, எனக்கெல்லாம் ஒருவரும் சப்போர்ட் பண்ணல. யாரு கொடுத்து இந்த இடத்துல வந்து நான் நிக்கல, கர்த்தரே வளர்ச்சி அடைய பண்ணியிருக்கிறார். இதுக்கு நான் சாட்சி. தெரியுங்களா? ஒருவருடைய உதவி இல்லாமல் கர்த்தர் மாத்திரமே என்னை உயர்த்தினார், கர்த்தர் மாத்திரமே என்னை செழிக்க வச்சார், கர்த்தர் மாத்திரமே என்னை வளர்ச்சி அடைய வைத்தார். யாரும் என்னை கை நீட்டி என்னாலதான் நீ வந்திருக்க இப்படின்னு ஒருவராயிலும் சொல்ல முடியாது. என்னை கை நீட்டி இது மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து என்னால ஆசீர்வதிக்கப்பட்டேன் ஒருவரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த பையனை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அனாதையாக்கப்பட்ட யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். துரத்தி அடிக்கப்பட்டு விரட்டப்பட்ட தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களை செழிக்க பண்ணி வளர பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த இடத்தில் வந்திருக்கிற எத்தனையோ நபர்கள் வேதனையோடு கண்ணீரோடு நான் செழிக்க முடியுமா, நான் வளர முடியுமா, நான் வாழ முடியுமா, ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிற குடும்பங்கள் உண்டப்பா. வேதனையோடு இருக்கிறது உண்டு ஆண்டவரே. அவங்க கையை பிடிச்சிருங்கப்பா, அவங்க கையை பிடிச்சிருங்கப்பா, அவங்க கையை நீங்க பிடிச்சிருங்க. அந்த குடும்பத்தை நீங்க பிடிங்க, அந்த குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களை சின்ன பின்னப்படுத்தும்படி செயல்படுகிற ஆவிகளை நாம் வெளியேறி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசே, அந்த குடும்பங்களை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. என் இயேசு அவர்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், என் இயேசு அவர்களுக்காக மரித்திருக்கிறார், என் இயேசு அவர்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த குடும்பத்தின் மேல் உனக்கு இனி அதிகாரமே இல்லை இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, அந்த குடும்பங்களை கரம் பிடிச்சிருங்கப்பா, செழிக்கட்டும்பா, வாழட்டும்பா, வளரட்டும்பா. அப்பா, உங்க ஜாதி ஜன மத்தியில கீர்த்தி ஆகட்டும்பா, புகழ்ச்சி ஆகட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அவருடைய காயங்கள் கட்டப்படுவதாக, அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அவர்கள் வாழ்ந்து செழித்து கலிகூர்ந்து மகிழ்ந்து இருப்பார்களாக. கர்த்தாவே, இவர்கள் நீதிமான், உம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய ஆவியினாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவர்கள், என் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள். கல்வாரி சிலுவையிலே புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கையின் மூலமா எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் நீதிமான்கள். இவர்கள் பழைய போல பேரிச்ச மரத்தை போல செழிப்பார்களாக, இவர்கள் கேது மரத்தை போல் வளர்வார்களாக, வளர்ந்து செழித்திருப்பார்களாக. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.